நம்ம விதியே மாத்திர சக்தி ஒருத்தர்கிட்ட இருந்தா ஆனா அவங்க அதை செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஞானிய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, அகத்தியர் சொல்ற அந்த ஆழமான ஆனா கொஞ்சம் குழப்பமான விஷயத்துக்குள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்களா இந்த வாசகத்தை? அதாவது மனுஷங்களோட விதியையே மாத்திர சக்தி என்கிட்ட இருக்கு, ஆனா அப்படி செஞ்சா அது தப்புன்னு சொல்றாரு. ஏன் கஷ்டத்துல இருக்கிறவங்கள காப்பாத்த சக்தி இருந்தும் ஏன் ஒருத்தர் அதை செய்ய மறுக்கணும்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் அகத்தியரோட மொத்த போதனையும் அடங்கியிருக்கு. அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா? கடவுளை பார்க்கணும்னா ஏன் கஷ்டப்படணும்? துன்பம் ஏன் இவ்வளோ அவசியமான ஒரு பாதையா இருக்கணும்? அகத்தியர் கொடுக்கிற பதில் உண்மையிலே நம்மள யோசிக்க வைக்கும். சரி, வாங்க அது என்னன்னு பாப்போம். அகத்தியரோட பார்வையில இந்த துன்பங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அது நம்ம ஆன்மாவுக்கான ஒரு சிலபஸ் மாதிரி, ஒரு பாடத்திட்டம். நாம சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம், நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு படி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம உலகத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் முதல்ல சந்திக்கணும். அதிலிருந்து கிடைக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, அது இல்லாம இறைவனை பார்க்கறது உணர்றது சாத்தியமே இல்லைங்கிறாரு. அப்ப சுருக்கமா சொல்லணும்னா, துன்பம்ங்கிறது ஒரு தடை இல்ல, அதுதான் இறைவனை பார்க்கறதுக்கான கதவை துறக்கிற சாவி. ஓகே, இப்போ கஷ்டம்தான் நம்மள வளர்க்குதுன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கணும்? அதுக்கும் அகத்தியர் ஒரு வழியை காட்டுறாரு. அதுதான் அறவழி பாதை. அவர் சில குணங்களை லிஸ்ட் பண்றார் பாருங்க. எப்பவும் நல்லதையே நினைக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, பொறாமங்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நல்ல பழக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒவ்வொன்றும் நம்ம மனசை அமைதிப்படுத்தி நம்ம துன்பத்தோட தாக்கத்தையே குறைச்சிடும். ஏன், நம்ம விதியை கூட மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகள் இதெல்லாம். இங்கதான் தர்மம் அல்லது அறம் அப்படிங்கிற விஷயத்தோட உண்மையான அர்த்தமே புரிய வருது. அதாவது, நாம ஒரு நல்லது செய்யறோம்னா அதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காம செய்யணும். ஒரு கடமையா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறோம் பாருங்க, அந்த மாதிரி செயல்கள் தான் இறைவனை பார்க்கறதுக்கான ஷார்ட்கட் மாதிரி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வரோம். நாம ரொம்ப நல்ல விஷயங்கள் செஞ்சா கூட ஒரே ஒரு சின்ன தப்புனால செஞ்ச நல்லதுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும்னு சொல்றாரு. அது என்ன தப்பு? அகத்தியரோட வார்னிங் இங்க ரொம்பவே தெளிவா இருக்கு. நாம ஒரு நல்லது செஞ்சுட்டு நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அதை செஞ்சேன்னு ஊருக்கெல்லாம் தம்பட்டா அடிக்கிறோம் பாருங்க, அந்த அகங்காரம் தான் எல்லாத்தையும் அழிச்சிடுமா. நம்ம செஞ்ச நல்ல காரியத்தோட ஆன்மீக பலன் மொத்தமா 0 ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் இவ்ளோ நல்லது பண்றேன் ஆனா எனக்கு பதிலுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறது, இதுவும் அகங்காரத்தோட இன்னொரு ரூபம்தான். இதனாலதான் துன்பம் நம்மளை விட்டு போகாம தொடருதுன்னு சொல்றாரு. நீங்க செய்யற தர்மம் அது உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். அகத்தியரோட ஞானம் இதோட முடியல. அது கடந்த காலத்துக்கு மட்டுமில்ல, இனி வரப்போற காலத்துக்கும் அவர் சில வழிகாட்டுதல்களையும் ஒரு பெரிய வாக்குறுதியையும் கொடுத்திருக்காரு. முதல்ல ஒரு எச்சரிக்கை. எதிர்காலத்துல மனுஷங்க இதுவரைக்கும் பார்த்தாத புது புது நோய்கள்லாம் வரும்னு அவர் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு. ஆனா பாருங்க, வெறும் எச்சரிக்கையோட அவர் நிறுத்தல, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்றாரு. அது என்னன்னா, சித்தர்கள் நமக்கு ஏற்கனவே கொடுத்த மூலிகை மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த அறிவை பயன்படுத்தினாலே போதும், இதிலிருந்து மீண்டு வரலான்னு சொல்றாரு. இப்போ அந்த வாக்குறுதிக்கே வருவோம். இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம். நாம யாரும் தனியா இல்ல, ஞானமடைஞ்ச சித்தர்கள் இப்போ நம்ம கூட இந்த பூமியில தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாருமே கண்டுக்காம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு ஆனா ரொம்ப நேர்மையா தர்மத்தோட வாழ்றாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட பெருமையை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்ல, சாதாரண மனுஷங்களால செய்ய முடியாத தெய்வீகமான காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்காகத்தான் சித்தர்கள் இங்க வந்திருக்காங்கன்னு அகத்தியர் ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்கிறார். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இந்த பழமையான ஞானம் எல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும்? நாம இனிமே என்ன செய்யணும்? விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அவர் என்ன சொல்றாருன்னா, அகத்தியரே எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு என்கிட்ட விட்டுட்டான். போதும், நான் பார்த்துப்பேன். என்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட் போடாதீங்கன்னு சொல்றார். இது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இல்ல. ஒரு குழந்தை தன்னோட அப்பா அம்மா மேல எந்த கேள்வியும் கேட்காம முழுசா நம்பும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்போ நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல, வர்ற கஷ்டங்களை ஒரு வாத்தியாரா பாருங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. நல்லது செஞ்சா அத பத்தி வெளியே சொல்லாதீங்க. தெய்வீக வழிகாட்டுதல் நமக்கு எப்பவும் இருக்குன்னு முழுசா நம்புங்க. முக்கியமா அகங்காரம், பொறாம, ஏமாத்துறது இதையெல்லாம் பக்கத்திலேயே விடாதீங்க. இது சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு சரணடைறதில்ல, நம்பிக்கையோட நம்ம கடமைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறது.
கடைசியில அகத்தியரோட இந்த செய்தி நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. நாம எதுவுமே கேட்க தேவையில்ல, முழுசா நம்பினா மட்டும் போதும். பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காம அறவழியில மட்டும் நடக்க நீங்க தயாரா?